நடிகர் ராகவா லாரன்ஸ் தான் அரசியலுக்கு வரனா இல்லையா அப்படின்ற அந்த முடிவை சொல்றேன் அப்படின்ட்டு தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருந்தாரு. இந்த நிலையில ஒரு வீடியோவையும் வெளியிட்டு இருந்தாரு. அதுலயாவது அவருடைய முடிவை சொல்லுவாரான்னு பார்த்தா அதுலயும் சொல்லல. இந்த நிலையில நேத்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. சரி, இதுலயாவது சொல்லிடுவாருன்னு பாத்தீங்கன்னா அப்பயும் எங்க தொடங்கினாரோ அதே இடத்துல தான் நிக்கிறாரு. அதாவது தான் அரசியலுக்கு வரனா இல்லையா அப்படின்றத ஒரு மேடை போட்டு அம்மாவெல்லாம் கூட்டிட்டு சொல்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு மறுபடியும் பேசி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள்லாம் நாய்களா அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் அங்க பேசி வச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்க, லதா ரஜினிகாந்த் இவங்க பேட்டிக்கு மேல பேட்டி கொடுத்துட்டு வராங்க. கடந்த 45 வருஷமா நலத்திட்டங்களை பண்றாங்களாம். பாருங்களேன், இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாமே போயிடுச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். நடிகர் ராகவா லாரன்ஸ் இவர் அரசியலுக்கு வர்றது அப்படின்றத எந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டாருன்னா, ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலை மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு போல. அதனாலதான் படம் ஆரம்பிக்கிறதுனா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மேக்கிங்க்கு உண்டான ஒரு வீடியோ வெளியிடுவாங்க, அடுத்து டீசரு, அடுத்து ட்ரெய்லரு, அப்புறமேட்டா படம் வெளியாகும். அதே மாதிரிதான் இவர் அரசியலுக்கு வரனா இல்லையா அப்படின்ற அந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்கே ட்விட்டர்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் இன்னைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறமேட்டா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. 18 நிமிஷம் அந்த வீடியோ போச்சு. அப்பயும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கல. இவர் அரசியலுக்கு தான் வர போறாரா இல்லையா அப்படின்ற அந்த குழப்ப நிலை இருந்தது. கடைசியா நேத்து ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்தாரு. இதுலயாச்சும் சொல்லிடுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் அவர் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கல. இதுல இருந்தே நமக்கு தெரியுது இவர் அரசியல் அப்படின்றத ஒரு படம் ரிலீஸ் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு போல. இங்க இவர் அரசியலுக்கு வராரா இல்லையா, நான் வரேன் வரல அப்படின்னு ஒரு வரியில முடிக்க வேண்டிய விஷயத்த இத்தனை நாள் தொடர்ந்து இழுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன் இவர் பண்றாரு, இதெல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல. ஆனா இவரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்த அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல நம்ம பார்த்தாலே தெரியும். எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது இன்னும் கூடிய சீக்கிரத்துல என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்க அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான்னு இருக்கேன். குறிப்பா முன்னாடி இவருக்கு சப்போர்ட் செஞ்சவங்களே இன்னைக்கு இவருக்கு எதிராக பேசக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டிருக்கு. டிவிகே சார்பில் இவர் இந்த பக்கம் வர போறாரு, விஜய்க்கு ஆதரவா நிக்க போறாரு அப்படின்னு தான் தெரியுது. இவருடைய பேச்சுகள்லாம் பார்க்கும்போது நேத்து கொடுத்த அந்த பேட்டியிலுமே நிறைய டிவிகேக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருந்தாரு. ஸோ அதை தெரிவிக்கிறதுக்கு என்ன, ஜஸ்ட் தெரிவிச்சுட்டு போயிடலாமே, நான் டிவிகே சார்பில் நிக்கலாம். ஒருவேளை அங்க விஜய் சைட்ல இருந்து எந்த கால்ஃபரும் இவருக்கு வரல அப்படின்னாலுமே இவருடைய இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிக்கிற விதமா ஒரு பேட்டியை கொடுத்துருக்கலாம். நான் டிவிகே பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன், என்ன அவங்க திருச்சி கிழக்கு சார்பில் நிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பா போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அதை விட்டுட்டு நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு பதில் சொல்றேன், ஒரு மேடை போட்டு நான் அரசியலுக்கு வரனா இல்லையா அப்படின்றதே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டிராமாட்டிக்கான விஷயங்களை இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படிதான் அவர் நேத்து ஒரு விஷயம் பேச போய் அந்த விஷயம் இன்னைக்கு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இவர் மீது ஒரு கடுமையான அதிருப்தியை அது உண்டாயிருக்கு. அதாவது அங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் கேக்குறாங்க, இந்த மாதிரி இந்த டிவிக்கு ஆட்சி போய்கிட்டு இருக்கு, அதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரலான ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அதற்கு இவர் பதில் சொல்றாரு, நீங்க ஒரு புது வீட்டுக்கு போனாலுமே சரி, அங்க என்ன ஓட்ட உடைச்சல் இருக்கு, நெட்டு போர்டுலாம் சரியா இருக்கா அப்படின்னு நீங்க பாப்பீங்க. அதே மாதிரிதான் நீங்க ஒரு தெருக்கு போறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தெரு நாய்கள்லாம் உங்களை பார்த்து குலைக்கும். அப்படி கொலைக்குள்ளார அந்த நாய்க்கு என்ன வேணும், அந்த நாய்க்கு பிஸ்கெட் பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா அப்படின்றத பார்த்து பழகுனீங்கன்னா தான் அந்த நாயே உங்களை ஏத்துக்கும் அப்படின்னு இவர் சொல்ல போக, இதை எப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இவர் பாருங்க இங்க இருக்கக்கூடிய மக்களை நாய்கள்னு சொல்றாரு, மக்களை நாய்களோடு கம்பேர் செய்வதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. நம்மளுடைய மீடியா பத்தி தான் தெரியுமே, ஒரு செங்கல் வச்சாலே அதுக்கு மேல 16 மாடியை கட்டக்கூடிய பயங்கரமான வேலைகளை பண்ணக்கூடியவங்க தான். அந்த மாதிரிதான் இவர் பேசினதை திருச்சி சொல்லிட்டாங்க. இதற்குண்டான உரிய விளக்கத்தை அவரே இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி
I am not such a heartless person as to call people dogs whom I respect deeply and regard as equal to my mother. மக்களை வந்து நாய்களோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலையெல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு இதயமற்ற ஒரு மனிதர் வந்து நான் கிடையாது. எங்க அம்மாவை எந்த அளவுக்கு மதிக்கிறனோ அதே மாதிரிதான் நான் மக்களையும் மதிக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய தெளிவான விளக்கத்தை சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்றத அவர் ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். சிம்பிளா இவர் வந்து அரசியலுக்கு வரனா இல்லையா அப்படின்றத தெரிவிச்சுட்டு போயிடலாம். அங்க விஜய் அவர்கள்லாம் தான் வந்து அரசியலுக்கு வரனா இல்லையா அப்படின்றதே அவர் சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு பார்ட்டியை லான்ச் பண்றாரு. 2 வருஷம் அந்த பார்ட்டி ஆகுது. இன்னைக்கு வந்து சிஎம்மாவே ஆயிட்டாரு. அந்த மாதிரிதான் அவர் அமைதியா இருந்து தன்னுடைய நோக்கத்துல ரொம்ப கிளியரா இருந்தாரு. அந்த மாதிரி இவர் வந்து ஏதாவது பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம வீடியோ விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துக்கிட்டு அதுல இந்த மாதிரி சர்ச்சையான கருத்துக்களை பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து அதுவே வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. இவர் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, மக்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்க அரசியலுக்கு வரணுமா இல்லையா அப்படின்றத. அதனாலதான் நான் தொடர்ந்து வந்து மக்கள் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் நம்ம சொல்றது என்னன்னா, இவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றதால மட்டும் இவர் வந்து எம்எல்ஏ ஆக போறது கிடையாது. எலெக்ஷன் ஒண்ணு இருக்கு, அதுல கண்டெஸ்ட் பண்ணோம், பிரச்சாரம் பண்ணோம், அப்புறம் ஓட்டிங்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஹையஸ்ட் ஓட்டு வாங்கி அதுக்கப்புறமேட்டு தான் எம்எல்ஏ ஆக முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, சீமான் அவர்கள் ஒரு 16 வருஷமா அவர் போடாத மேடை பேச்சுகளே கிடையாது. ஏன் இந்த இந்தியாவிலே அதிகமான மேடை பேச்சுகள் பேசின ஒரு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள். அந்த மாதிரி நின்று இன்னைக்கு 233 தொகுதியிலுமே டெபாசிட் கூட வாங்கல. அதனால இவர் ஒரு விஷயத்த வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். அரசியலுக்கு வரேன் அப்படின்ட்டா மட்டும் இங்க மக்கள்லாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இவர் ஒரு நடிகரா இருக்கிறதுனாலே தான் வந்து அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்றதுனால இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. அதனாலதான் நேற்று வந்து இவருடைய ரசிகர்கள்லாம் வந்து பட்டாசுலாம் வெடிக்கிறாங்களாம். இவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து பயங்கரமா கொண்டாடுறாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை, ஒரு டிராமாட்டிக்கான ஒரு பிளானிங்கை வந்து இவர் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு போடுறாருன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் சுத்தமா எடுபடாது. இதெல்லாம் மக்கள் வந்து அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து தாவேகாவின் அம்புக்குறி. அது தற்குறி இல்லை, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துலயும் நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. நீங்க அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் வந்து வச்சிருக்கீங்க? இங்க சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறதுனாலே நீங்க அரசியலுக்கும் ஃபிட் இன் ஆவீங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா சோசியல் சர்வீஸ்ல இருந்து வந்து பல பேர் வந்து அரசியல்ல ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. கண்டிப்பா இவர் பல்வேறு நலத்திட்டங்களை ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ஏழை குழந்தைங்களுக்கு நிறைய பேரை தத்தெடுத்து வளர்த்திருக்காரு. குறிப்பா வந்து ஹேண்டிகேப்ஸ் எல்லாம் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன். அதுல இவரை வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். இவருக்கு ஒரு பாராட்டு விழாவே வைக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அரசியல் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். இவர் வந்து இவருடைய ஆஸ்தான குருவா யாரா ஏற்றிருக்காரோ ரஜினிகாந்த், அவர் வந்து இதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் வந்து அரசியலுக்கு வருவது உறுதி, இதோ இந்த எலெக்ஷனுக்கு வந்துடுறேன், அந்த எலெக்ஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா மக்கள் வந்து அவரை இன்னைக்கு கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி இவர் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா இவர் மேல பயங்கரமான வெறுப்பு வரும். ஏற்கனவே வந்துடுச்சுன்னு வைங்க. அந்த மாதிரிதான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் வந்து பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்க அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். மறுபடியும் முதல்ல இருந்தா ஸோ இவர் வந்து தெரு நாய்க்களோட மக்களை வந்து கம்பேர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. நீங்க அந்த வீடியோவை முழுசா பார்த்தாலே தெரியும். அவர் கொடுத்த அந்த பேட்டியை அதுல வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான், ஒரு ரேண்டமா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் அதுல பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் வந்து ஏற்படுதுன்னா இவர் ஒரு குழப்ப மனநிலையில இருக்கிறதுனால தான் இதெல்லாம் ஏற்படுது. அதனாலதான் இன்னைக்கு இவர் வந்து டிவிக்கு பக்கம் வந்தா நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரசிகர்களே என்ன இவரு இந்த மாதிரிலாம் பேசி வச்சுக்கிட்டு இருக்காரு, இவர் டிவிக்கு பக்கம் வந்தா அது ஒரு நல்ல செயலா இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு டவுட்டுமே வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதனால நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு டிராமாட்டிக்கான விஷயங்கள்லாம் இவர் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் வரானா இல்லையா, இந்த கட்சி சார்பில் நிக்கிறேன் இல்ல நான் தனிச்சு போட்டிடுறேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். இதுதான் நம்ம சொல்லுவாங்க, வேலியில போற ஓனானை எடுத்துக்கிட்டு வேட்டிக்குள்ள விட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவர் தேவையில்லாம பிரச்சனையே கிடையாது, இவருக்கு பிரச்சனையை வாவான்னு சொல்லி
பிரச்சனை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறாரு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லதா ரஜினிகாந்த் அவங்க வந்து ஒரு 2-3 பேட்டிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுல என்னதான் அப்படி பேசி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த ரங்கராஜ் பாண்டே கூட ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து ஒரு 4-5 கொஸ்டின் வந்து விஜய் குறிச்சு, விஜய் சம்பந்தமான அந்த கொஸ்டின்களை வந்து கேட்கறாங்க. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளா வந்து நோ கமெண்ட்ஸுங்க, இதை பத்திலாம் நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், இப்பதான் நான் வந்திருக்காங்க, இதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க விஜய் அவர்கள் வந்ததுன்றது இந்த கூட்டத்துக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு சிம்பிளா வந்து ஒரு ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். முதலமைச்சரா விஜய் வந்தது எங்களுக்கு சந்தோஷம் தான், அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான், இல்ல இதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணலாம். ஆனா அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதன் மூலியமாவே அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பொறாமை எண்ணம் அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கண்கூடா வந்து நம்மளால பார்க்க முடியுது. அங்க ரஜினிகாந்த் வந்து கட்சியே ஆரம்பிக்க முடியாம அரசியலுக்கே வராம வந்து போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்ற அந்த கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அவங்க மூஞ்சில வந்து பார்க்க முடியுது. அந்த மாதிரிதான் இவங்க கொடுத்த அந்த பேட்டிகள் தான் இருக்குது. அதுலயும் அவங்க சொல்றாங்க, 45 வருஷமா நாங்க வந்து நலத்திட்டங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியல எங்களால அப்படின்ட்டு. எங்க ஏதாவது செவ்வாய் கிரகத்துல ஏதாவது நலத்திட்டங்கள் பண்ணாங்களா? நமக்கு எதுவும் தெரியலையே. இங்க ராகவா லாரன்ஸ் ஆகட்டும் சரி, இன்னொரு பக்கம் அஜித் குமார் அவங்களாகட்டும் சரி, ஏன் சூர்யா அவர்கள் அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா பல்வேறு நலத்திட்டங்களை வந்து பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அந்த மாதிரி இவங்க பண்ணதை எதுவுமே பார்க்க முடியல. இதுக்காக தான் வந்து இந்த மக்கள் மேடை அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து தொடர்ந்து செயல்படுமா. இப்ப முன்னாடி எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ பயங்கரமா, அதே மாதிரி இப்ப இந்த மக்கள் மேடை வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ண போறாங்களாம். பல லீடர்ஸ்களை வந்து உருவாக்க போறாங்களாம். கிராமம் தோறும் வந்து நலத்திட்டங்களை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சில காமெடிகளை வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பீக்ல இருக்கக்குள்ளாரே இவங்க நலத்திட்டம் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத விடுங்க, இவங்க ஸ்கூல்ல வேலை செஞ்சவங்களுக்கே இவங்க வந்து ஃபீஸ் கட்டல, அந்த ஸ்கூல் நடத்துறதுக்கே வாடகை பாக்கி வந்து வச்சிருக்காங்க. இதனால இவங்க மீது வழக்கே இருக்கு கோர்ட்ல. ஸோ தமிழ்நாட்டிலே ஒரு ஹையஸ்டான ஃபீஸ் வாங்கக்கூடிய ஸ்கூல் தான் அந்த ஸ்கூலு. அந்த மாதிரி எஜுகேஷனே வந்து ஹையஸ்ட் ரேட்ல விற்கக்கூடிய இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள்லாம் வந்து பண்ண போறாங்களா. இதெல்லாம் வந்து நம்ம நம்பணுமா? இதுலதான் அந்த மதுவந்தி கூட கொடுத்த அந்த பேட்டியில வந்து சொல்றாங்க, மக்களிடையே வந்து எங்களை பத்தி ஒரு தேவையில்லாத நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னுட்டு. தூத்துக்குடியில அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து நடந்தது. அப்ப அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணலாலும் பரவாயில்ல, அங்க வந்து இந்த ரஜினிகாந்த் வந்து சொல்றாரு, மக்களிடையே வந்து சமூக விரோதிகள் வந்து பூந்துட்டாங்க, அவங்க தான் இந்த துப்பாக்கி சூடுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சமூக விரோதிகள் தான் வந்து கெடுத்துட்டு போலீஸ் அடிச்சதும் அவங்க தான், கலெக்டர் ஆஃபீஸ் அடிச்சதும் அவங்க தான், அந்த குடியிருப்பை வந்து எரிச்சதும் அவங்க தான். இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டிவா இவங்களுக்கு தெரியலையா? அது மட்டும் இல்லாம கடந்த ஆட்சியில 5 வருஷத்துல பல்வேறு குற்றங்கள் நடக்குது, பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அதற்கெல்லாம் வாய் திறக்காத இவங்க வந்து இந்த கரூர்ல விஜய் அவர்கள் அங்க பிரச்சாரம் பண்றதுக்காக போயிருந்தாரு. அப்ப நடந்த அந்த இன்சிடென்ட்டை பத்தி உடனே அவங்க ஒரு அறிக்கை விடுறாரு, இவங்க வந்து ஒரு வீடியோல வந்து பேசுறாங்க. சோ முன்னாடி நடந்த அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிருக்கலாமே, விஜய்க்கு எதிரானா மட்டும் உடனே ஓடி வந்து பாருங்க நாங்க மக்களுக்காக நிக்கிறோம் அப்படின்ட்டு நிக்கிறாங்களா. இவங்க தான் சொல்றாங்க நெகட்டிவிட்டி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக். நீங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த மக்கள் மேடை அப்படின்றத இயக்கம் வந்து வருங்காலங்கள்ல ஒரு அரசியல் இயக்கமா மாறுமா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு வந்து ஒரு மழுப்பலான பதில சொல்றாங்க, காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா ரஜினிகாந்த், அந்த மாதிரி சொல்றாங்களாம். காலம் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. அதுதான் நமக்கே தெரியுமே, இந்த காலம் தான் காத்திருந்து பதில் சொல்லிடுச்சு. எங்க முதலமைச்சரா விஜய் அவர்களும் ஆயிட்டாரு. ரஜினிகாந்த் வந்து யாரை எதிர்த்து அறிக்கை விட்டாரோ, அதாவது ஆதவ் அர்ஜுனா, அவங்க வந்து இன்னைக்கு ஜெயிச்சு அமைச்சராகவும் ஆயிட்டாரு. இதன் மூலியமா நம்ம சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, காலம்லாம் ஏற்கனவே பதில் சொல்லிடுச்சு, இனிமேட்லாம் பதில் சொல்லாது. அதனால காலம் போன காலத்துல வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics. இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.